Hello guys, எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷர் பாலாயுடியூ. டிஎன்ஜிஎஸ்ஏல ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் செஷன், அதனால் அதுக்கான வீடியோ போட முடியல. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால எகெயின் நான் தனியாக ஒரு லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு வீடியோ கொடுக்கல. ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னா சிபிஎஸ்சி ரிசல்ட் என்னைக்கு வருதோ அதுலேருந்து 5 நாள் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சிபிஎஸ்சி ரிசல்ட் எப்போ வரப்போகுதுங்கிறது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களே நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷனாக தெரியலன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் கூடிய சீக்கிரம் சிபிஎஸ்சினுடைய ரிசல்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி போர்டுக்கும் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்குது, என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல நிறைய எக்கச்சக்கமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்ன உடனே எப்போ கவுன்சிலிங் வரும், எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படிங்கிறது கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அல்லது கவுன்சிலிங் டேட் என்ன அப்படிங்கிற மாதிரியான அல்லது அது ரிலேட்டடான கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் டேட் எப்போ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் டேட் கண்டிப்பா இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா இப்போ லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 12th ரிசல்ட் வரணும். அதனால அதுக்கப்புறமும் 5 நாள் டைம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு, அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் டேட். ஸோ அதனால மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சிபிஎஸ்சி ரிசல்ட் வர்றதை பொறுத்து இருக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் ஜூலை எண்டுக்குள்ள கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன்ல சொல்றேன். நான் அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்தா உடனே நம்ம சேனல் மீடியாவா கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன டேட் இன்னும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல, லாஸ்ட் டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால அந்த டேட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்டும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இன்னும் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன். கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டாலே சீட்டு கன்ஃபார்மா அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பா கிடையாது. இது நான் ஏற்கனவே கொடுத்த வீடியோல பார்த்துருக்கேன். இதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், நம்ம சேனல் வீடியோஸை ரெகுலராக கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? இதில் நம்ம போடக்கூடிய வீடியோ வேற ஏதாவது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்ததுன்னா யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆனால் கவுன்சிலிங்காக அட்டன் பண்ண போறீங்க 12th ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பாருங்க. நீங்கள் வேற சேனல் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் ஒரு தொடர்பு இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஸோ சீட்டு கவுன்சிலிங் கூப்பிட்டாவே சீட்டு கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக இல்லை. ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்துருச்சுனாவே நமக்கு அட்மிஷன் கன்ஃபார்மானு கேட்குறாங்க. கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டாவே கன்ஃபார்மானு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரேங்க் லிஸ்ட்டு ஒரு காலேஜுக்கு ஒரு கோர்ஸுக்கு எவ்வளோ பேர் போட்டிருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ரேங்க் லிஸ்ட்ல வந்துடும் நேம். ஓகேவா? ஒருத்தர் ஒரு கோர்ஸுக்கு 600 பேர் போட்டிருக்காங்கன்னா 600 பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 600வது ரேங்க் வரைக்கும் அத்தனை பேர்த்துக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அதே மாதிரி அத்தனை பேர்த்தையும் கவுன்சிலிங் கூப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சீட் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. ஓகேவா? இப்போ 600ல் அதே அநேகமாக உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், ஒரு 300 பேரை மட்டும் கவுன்சிலிங்க்கு கூப்பிடலாம். ஓகேவா? எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க, கவுன்சிலிங்கே எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. ரேங்க் லிஸ்ட் மட்டும் அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே அந்த காலேஜில் ரேங்க் லிஸ்ட் போட்டுருவாங்க. அதனால அதை வச்சு நம்ம செலக்டட்னு எடுத்துக்க கூடாது. ரெண்டாவது கவுன்சிலிங்க்கும் அதில் கொஞ்சம் பேர்த்த தான் கூப்பிடுவாங்க, கொஞ்சம் பேர்த்த கூப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு 300-400 பேரை மட்டும் கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு மட்டும்தான் கவுன்சிலிங் வரும். அதில் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுதோ உதாரணத்துக்கு ஒரு 50 சீட் இருக்கு அப்படின்னா அந்த 50 சீட்டில் இப்போ பிசிக்குன்னு சொல்லிட்டு கோட்டா இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ ரிசர்வேஷன் கோட்டாங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன், அதையும் எடுத்து பாருங்க, சர்ச் பண்ணுங்க. அந்த பர்சன்டேஜ் படி தான் சீட்டு ஃபில் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு 50 சீட்டுனா 21 சீட்டு மட்டும் பிசிக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும்னா அந்த 21 சீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 100-200 பேரை மட்டும்தான் அதாவது 300-400 பேர் கவுன்சிலிங் கூப்பிட்டாங்கன்னா அவங்க 21 சீட்டு தான் பிசியில் ஃபில்அப் பண்ண முடியும்னா அந்த 21 பேருக்கு மட்டும்தான் சீட்டு கன்ஃபார்ம் ஆகும், அட்மிஷன் கிடைக்கும். இப்போ மீதி 300ல் 21 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்காங்க, அத்தனை பேர்த்துக்கும் கிடைக்கலன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால கவுன்சிலிங் கூப்பிட்ட எல்லாத்துக்குமே கிடைக்குன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா எவ்வளோ சீட் இருக்கோ அது மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் இதை கேட்டுட்டு என்ன சார் இப்போ சொல்றீங்க, பயமா இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம்.
நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட காலேஜ்ல வேற வேற கோர்ஸ்க்கெல்லாம் கூட கேட்டிருப்பீங்க. அதனால ஒரு கோர்ஸ்ல இல்லன்னா இன்னொரு கோர்ஸ்ல வந்து கிடைக்கும். அதனால அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? அதே நேரத்துல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவுன்சிலிங் போறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின வீடியோல சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல வந்து கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் நீங்க சொல்லல சார். கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் நன்னடத்தை சான்றிதழ் கண்டிப்பா வேணுமான்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ வந்து நன்னடத்தை சான்றிதழ் கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ்ல தனியா குடுக்கறது இல்ல. ஓகேவா? டிசிலயே வந்துரும். என்ன நன்னடத்தை சான்றிதழ் நன்று அப்படின்னு இருக்கணும். சோ இப்ப அது டிசிலயே குடுத்துறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்னுடைய 12th டிசிலயே நன்று அதாவது கான்ட்ராக்ட் வந்து நன்றுன்னு குடுத்துருவாங்க, குட்ன்னு குடுத்துருவாங்க. சோ அதனால அதே போதும். தனியா கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் வேண்டாம். ஓகேவா? அடுத்து வந்து 12th அண்ட் 11th மார்க் ஷீட் வந்து கன்சாலிடேட் கொடுத்ததுல டெம்பரரி கொடுத்தாங்க இல்லையா? அதாவது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்ல வந்து 11th மார்க்கும் இருக்கு, 12th மார்க்கும் இருக்கு சார். அப்ப 11th திரும்ப செப்பரேட்டா வாங்கணுமான்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு. ஓகேவா? தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்ல வந்து நான் அதை பார்க்கல. ஸோ 11th அண்ட் 12th ரெண்டுமே கன்சாலிடேட் கொடுத்திருந்தா அதே போதும். 11th தனியா தேவையில்லை. 12th ரிசல்ட் மட்டும்தான் வந்து அதுல இருக்கு. 12th மார்க் மட்டும்தான் அதுல இருக்குன்னா 11th தனியா ஸ்கூல்ல போய் வாங்கிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜுக்கும் சேம் டேட் தான் கவுன்சிலிங் ஆரம்பிக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. அல்லது பர்டிகுலரா கேட்கறாங்க. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல வந்து எப்போ கவுன்சிலிங் டேட்டு, அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடியில் எப்போ டேட்டு கவுன்சிலிங் டேட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கிடையாது. எல்லா காலேஜுக்குமே 163 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லயும் ஒரே டைம்ல தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஆனா கோர்ஸுக்கு வந்து மாறி மாறி வரலாம். ஒரு காலேஜ்ல உதாரணத்துக்கு பிரசிடென்சி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து காமர்ஸ் பேஸ்டு கோர்சஸ் பிகாம் சிஏ, பிகாம் பிஏ அல்லது பிகாம் இவங்களுக்கெல்லாம் பிபிஏக்கெல்லாம் ஆரம்பிக்குதுன்னா வேற காலேஜ்ல சயின்ஸுக்கு முதல்ல ஆரம்பிக்கலாம். அது மாறுமே தவிர வந்து எல்லா காலேஜுக்கும் ஒரே டேட்ல தான் ஆரம்பிக்கும். தனிப்பட்ட முறையில் இப்போ அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே டைம்ல தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? கண்டிப்பா அட்டஸ்டேஷன் எல்லா சர்டிபிகேட்லயும் அட்டஸ்டேஷன் ஜெராக்ஸ்ல வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அட்டஸ்டேஷனா என்னன்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. மார்க் ஷீட்லயே வந்து சைன் பண்ணியிருக்கு சார். திருப்பும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்டேஷன் வாங்கணுமான்னு சொல்லிட்டு இந்த 3 கொஸ்டின் ரெகுலரா கேட்டிருக்காங்க. இப்ப அட்டஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து அத்தாட்சி இது சரி அப்படிங்கிறதுக்கு வந்து சர்டிஃபை பண்றது. இப்ப மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு, ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ ஜெராக்ஸ் எவ்வளவோ மால் பிராக்டிஸ் நடக்குது ஜெராக்ஸ்ல இல்லையா? அது உங்களுக்கு தெரியும். அதை சரி அப்படிங்கிறதுக்கு வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு போய் நீங்க உங்க ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட அதுல அட்டஸ்டேஷன் அதாவது அட்டஸ்டேட் அப்படின்னு போடுவாங்க. அதாவது சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லி தமிழ்ல சொல்றது. அதுல வந்து அவர் சைன் பண்ணி ஹெச்எம் சைன் பண்ணி அல்லது காலேஜ் பிரின்சிபால் ஸ்கூல்ல பிரின்சிபால் சைன் பண்ணி அவங்க சீல் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த சீலோட வரணும். ஒவ்வொரு ஜெராக்ஸ்லயும் வந்து சீல் வாங்கிட்டு வந்துருங்க. இல்லைன்னா அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வாங்கன்னு திருப்பி அனுப்புவாங்க. ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க. எத்தனை ஜெராக்ஸ் வைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. எப்போ கேட்டாலும் நீங்க அந்த அட்டஸ்டேஷனோடவே கொடுக்கலாம். அதனால அட்டஸ்டேஷன்ங்கிறது வந்து நம்ம அதுல கொடுத்துக்கக்கூடிய தகவல் ஜெராக்ஸ்ல கொடுத்துருக்கிறது வந்து உண்மைதான் அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் தான் வந்து அட்டஸ்டேஷன். கண்டிப்பா அட்டஸ்டேஷன் என்னன்னு மீனிங் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஏற்கனவே மார்க் ஷீட்லாம் சைன்லாம் பண்ணி தான் இருக்கும். அதை ஜெராக்ஸ் எடுக்கிறப்ப அதையும் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதோட முடிஞ்சுதா? நான் திரும்ப ஜெனரல் கவுன்சிலிங்ல அட்டன் பண்ண முடியாதான்னு கேட்கறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவட்டும் இருக்கட்டும், அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அட்டன் பண்ண யாரா இருந்தாலும் எல்லாத்துக்குமே கிடைக்காது. அது ரிசர்வேஷன் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ். அதுல வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 பேர் போறாங்கன்னா 2 பேருக்கு தான் கிடைக்குதுன்னா மீதி 8 பேருக்கும் கிடைக்கல அப்படின்னா அவ்வளவுதானான்னு கிடையாது. மீதி 8 பேருமே அடுத்த கவுன்சிலிங்ல காமன் கவுன்சிலிங் ஜெனரல் கவுன்சிலிங்ல பொது கலந்தாய்வுல அவங்க ரேங்க் லிஸ்ட் கம்யூனிட்டி படி அவங்களுக்கும் வரும். அவங்களுக்கு அழைப்பு வரும். அவங்க அதுலயும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ்ல கிடைச்சா அதுல அட்டன் பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை. இல்லை அப்படின்னாலும் ஜெனரல் கவுன்சிலிங்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அட்மிஷன் வாங்க முடியும். ஓகேவா? கிளியரா இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு சார், சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி மொபைல்லயோ கம்ப்யூட்டர்லயோ வச்சுக்க சொன்னீங்க, லேப்டாப்ல வச்சுக்க சொன்னீங்க. இப்போ ஜெராக்ஸ் போட்டு அட்டஸ்டேஷன் வாங்க சொல்றீங்களே எதுக்கு சார்? அப்ப பிடிஎஃப் எதுக்கு கன்வெர்ட் பண்ணி வைக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதாவது சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணணுங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சுன்னா அப்ப பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணியிருந்தா தான் அதை அப்படியே நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அட்டாச் பண்ண முடியும், அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அது சொன்னது. அதனால பிடிஎஃப் நீங்க கன்வெர்ட் பண்ணி வச்சதுனால ஒன்றும் நமக்கு தப்பே கிடையாது. நீங்க அதையவே கூட நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது ஒரிஜினலை வச்சு நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க.
கவுன்சிலிங் போறப்ப நீங்க அட்டஸ்டேஷன் காப்பி தான் கேட்பாங்க. நீங்க பிடிஎஃப் காப்பி கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கொஸ்டின். ரொம்ப நான் நிறைய கவுன்சிலிங் பத்தி வீடியோ கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதை நான் சொன்னேன். அதாவது கரெக்டா காலேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த எங்க நடக்கும்னு கிளியரா சொல்லலையோ அப்படின்னு அந்த கேள்வி பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு. ஸோ கவுன்சிலிங் நீங்க கண்டிப்பா ஆன்லைன்ல நடக்காது, ஆஃப்லைன்ல தான் நடக்கும். நீங்க எந்த காலேஜ்ல இருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வர சொல்லி கூப்பிடுறாங்களோ அந்த காலேஜுக்கு நேரடியா போகணும். அந்த காலேஜ்ல எந்த ஹால்ல நடக்குது, எந்த அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து அந்த ஹாலில் வந்து நீங்க போகணும். ஓகேவா? அந்த கவுன்சிலிங் ஸ்டெப்ஸை வந்து இன்னொரு வீடியோல நான் கொடுக்குறேன். ஸோ கவுன்சிலிங்காக அதாவது நீங்க வந்து எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜ்ல இருந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு காலோ, மெசேஜோ, இமெயிலையோ, வாட்ஸ்அப்லயோ வரும், அல்லது போன் வரும். அதை பார்த்துட்டு நீங்க அந்த காலேஜுக்கே தான் நேரடியா போகணும். எங்க நடக்கணும்னா ஆன்லைன்ல நடக்காது கண்டிப்பா. ஓகேவா? அப்புறம் இன்னொன்னு கேட்டிருக்காங்க, ரேங்க் லிஸ்ட் எப்ப சார் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் ஒரு 3-4 டேஸ்ல அந்தந்த காலேஜ் ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்க காலேஜ் வெப்சைட்ல போடுவாங்க, நீங்க பாத்துக்கலாம். அந்த காலேஜ் வெப்சைட் அப்படிங்க, அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்து எல்லா காலேஜும் ஒரே டைம்ல போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த காலேஜ்ல ரேங்க் லிஸ்ட் எப்போ ஃபுல்லா ரெடி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து போடுவாங்க. நீங்க ரேங்க் லிஸ்ட் வந்து வெப்சைட்ல பாத்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் கவுன்சிலிங் ஸ்டெப்ஸ் வந்து சொல்லுங்க சார், கவுன்சிலிங் எப்படி நடக்கும், என்ன பண்ணணுங்கிற மாதிரி எங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ஜஸ்ட் முன்னாடி இப்பதான் கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன். கவுன்சிலிங் ஸ்டெப்புக்கு தனியா ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன், நீங்க அதுல பாத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எவ்வளவு சார் ஃபீஸ் வரும், எவ்வளவு கட்டணும், ஃபீஸும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு போன வீடியோல சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்மிஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு வீடியோ நான் கொடுக்கலான்னு இருந்தேன். இருந்தாலும் ரொம்ப பெரிய மேட்டர் இல்லை அது. அதனால இதுலயே நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு மேக்ஸிமம் 2000 இருந்து 3000 வரைக்கும் இருக்கும் 1 இயர் ஃபீஸ். அதுக்கு மேல பணம் கேட்க மாட்டாங்க. அது கூட வந்து மேக்ஸிமம் யூனிவர்சிட்டி கட்டுற மாதிரி, அதாவது நீங்க காலேஜ் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அல்லது கவுன்சிலிங் வர சொல்லி கூப்பிட்டாவே நீங்க அமௌண்ட் இவ்வளவு கொண்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்க அதோட போய்க்கலாம். அட்மிஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க அந்த பணத்தை கட்டிடலாம். ஸோ எவ்வளவு ஃபீஸ் இருக்குன்னா 2000ல இருந்து மேக்ஸிமம் 3000 தான். சிட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் 3000 வரலாம். அதுக்கு கீழே தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல செகண்ட் இயர்லாம் போனீங்கன்னா இன்னும் ஃபீஸ் கம்மியா இருக்கும். தேர்ட் இயர்லயும் ஃபீஸ் கம்மி தான். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் ஃபீஸை மட்டும் நான் டோட்டலா சொல்லியிருக்கேன், பாத்துக்கோங்க. ஓகேவா? இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் பத்தி கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கவே இல்லை. 1-2 ஸ்டூடெண்ட்ஸை கேட்டிருந்தாங்க. ஸோ +2ல வந்து நல்ல மார்க் வாங்கி அட்மிஷன் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் காலேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிடையவே கிடையாது. SC/ST ஸ்காலர்ஷிப் தனியா இருக்கு, MBC ஸ்காலர்ஷிப் தனியா இருக்கு, BC BCM அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தனியா இருக்கு. எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்காலர்ஷிப் இருக்கு. இது மார்க் அடிப்படையில் இல்ல, கம்யூனிட்டி அடிப்படையில் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது. ஸோ +2ல நீங்க வாங்கின மார்க்குக்கு சம்பந்தமே இல்லை. அதர் கம்யூனிட்டி, அதாவது ஓப்பன் காம்படிஷன்ல வந்தவங்களுக்கு தான், OC கேண்டிடேட்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லை. மீது எல்லா கம்யூனிட்டிக்கும் அந்த கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப் சம்பந்தமா இன்னும் டீட்டெயிலா வேற ஒரு வீடியோல கொடுக்குறேன். இந்த கேள்வி கேட்டதுனால இந்த கேன்சர் சொன்னதுனால என்னன்னா நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மார்க் பிரச்சனையே இல்லை. நீங்க காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க காலேஜ்ல. நீங்க அதை ஃபுல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துடும். அத்தனை மாணவர்களுக்கும் ஸ்காலர்ஷிப் உண்டு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ் வந்து ஒரிஜினல் மிஸ் ஆயிருச்சு சார். கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா ஒரிஜினலும் வேணும், ஜெராக்ஸ் வேணும்னு நீங்க போன வீடியோல சொல்லியிருக்கீங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து மிஸ் ஆயிருச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா ஒரிஜினல் வேணும். இப்போ நீங்க ஒரிஜினல் மிஸ் ஆயிருச்சுன்னா நீங்க மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்து இ சேவை மையம் போய் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா கவுன்சிலிங் வர்றதுக்குள்ள நீங்க வந்து ஒரிஜினல் வாங்கிடலாம். ஸோ ஒரிஜினல் இல்லாம அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, வெறும் ஜெராக்ஸ் மட்டும் பார்த்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும், அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் அப்படிங்கிறது நீங்க வாங்கின கட் ஆஃப், அதை விட ரொம்ப முக்கியமான கம்யூனிட்டி. ஓகேவா? ஸோ கம்யூனிட்டிங்கிறப்ப இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வேணும். நீங்க வேற ஒரு கம்யூனிட்டி வேற ஏதோ ஜெராக்ஸ் கொண்டாந்து கொடுத்துட்டு அந்த கம்யூனிட்டி அட்மிஷன் கொடுத்து நாளைக்கு பிரச்சனை வந்ததுன்னா அந்த காலேஜ் பொறுப்பாயிரும். இது கவர்மெண்ட் காலேஜ், எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடக்கும். ஒரிஜினல் கம்யூனிட்டி இல்லைன்னா அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது நாம வந்து காலேஜ்ல செலக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இதுவும் நல்ல ஒரு கொஸ்டின். ஏன்னா செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எப்படி சார் நமக்கு தெரியும், தெரியப்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோல நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்லேயே அந்த கேள்விக்கான பதில் இருக்கு. அதாவது நீங்க ரேங்க் லிஸ்ட்ல போட்டாவே செலக்ட்னு நினைச்சுக்காதீங்க, அது செலெக்ஷன் இல்லை.
அடுத்து 2வது பாயிண்ட். கவுன்சிலிங் கூப்பிட்டாவே நீங்க செலக்ஷன்ங்கிறது இல்ல. ஓகேவா? அது கன்ஃபார்ம் இல்ல. கவுன்சிலிங் வாங்க, அட்மிஷன் கிடைச்சா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது நீங்க கவுன்சிலிங் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே சொல்லிடுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்குது. கிடைச்சிருச்சு. நீங்க ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க செலக்ட் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்பவே நீங்க பணத்தை கட்டி சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து ஒரிஜினல் சர்டிபிகேட், ஜெராக்ஸ், போட்டோ எல்லாம் கொடுத்து ஃபீஸை கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால செலக்ஷன் ஒரு தரம், அட்மிஷன் ஒரு தரம் எல்லாம் இருக்காது. கவுன்சிலிங் போய் நீங்க செலக்ட்னு உங்களுக்கு சொன்ன உடனே நீங்க வந்து அட்மிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க செலக்டட், அட்மிஷன் அமௌண்ட்டை கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங். உடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் எப்போ சார் காலேஜுக்காக வரதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எப்போ ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து காலேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கவுன்சிலிங்கே வந்து இந்த மாசம் கடைசியில தான் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ டோட்டலா 4 கவுன்சிலிங், 4 ரவுண்ட் கவுன்சிலிங் இருந்தாலும் மேக்சிமம் 2 கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே காலேஜ் ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால மேக்சிமம் என்னுடைய ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஆகஸ்ட் 2nd வீக்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர்ஸுக்கு. செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து இப்போ இந்த மாசமே ஆரம்பிச்சிருவாங்க. 18ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கன்ஃபார்மா வரல. ஜூலை 18ன்னு சொல்லிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு மாசம் தள்ளி போகலாம். அதனால ஆகஸ்ட் 2nd வீக் 10ஆம் தேதிக்கு பக்கத்துல ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா மேட்டரும் வந்து கவுன்சிலிங் ரிலேட்டட் ஆனது தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க கமெண்ட் சொல்லுங்க. வேற எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரெகுலரா பாருங்க. என்னுடைய ரிக்வெஸ்ட் வந்து ரெகுலரா பாருங்க. நான் என்னோட வீடியோ நம்ம சேனல் வரக்கூடிய வீடியோ வியூஸுக்காக நான் சொல்லவே இல்லை. நீங்க நினைச்சுக்காதீங்க. வேற ஏதாவது கமெண்ட் அப்படி போட்டுறாதீங்க. சரியா? நான் வியூஸுக்காக எப்பவுமே வீடியோஸ் போட்டதே கிடையாது. சில வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 100, 200 வியூஸ் தான் இருக்கும். அதனால அதுக்காக நான் போடாமையில இருந்ததே கிடையாது. அதனால வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். அதே மாதிரி உங்க டவுட் வந்ததுன்னா உங்க டவுட்டுக்கு தான் ப்ரியாரிட்டியே கொடுக்குறேன். நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு தான் என்னுடைய முன்னுரிமையே. அதனால தான் வந்து நீங்க கேட்குற கேள்வி வச்சே நான் வீடியோஸ் இப்போ கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் பேரண்ட்ஸும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க வந்து கைஸ் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பார்த்துட்டீங்கனாலும் உங்க பேரண்ட்ஸுக்கும் அதை போட்டு காமிங்க இந்த வீடியோவை. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்க இதை பார்த்து நீங்க வேற வீடியோக்காக வந்து காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா, அதாவது செகண்ட் இயர் தேர்ட் இயரா இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ண போறாங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஓகேவா? இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.